இந்த வீடியோவில் ஒரு டீப் ஸ்கின் டோனோட ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம். ஹாய், வெல்கம் டு அவர் சேனல். ஃபஸ்ட்டு ப்ரைடலை வந்துட்டு ரெஃப்ரெஷ் பண்ண வச்சுட்டு தென் க்ரிம்பிங் ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். ஹீட் ப்ரொடெக்ட் க்ரீம் யூஸ் பண்ணிவிட்டு க்ரிம்பிங் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ நான் ஃபுல் ஹேருமே க்ரிம்ப் பண்ணிவிட்டேன். க்ரிம்ப் பண்ணிவிட்டு ஹேர் ஸ்டைல் ஃபஸ்ட்டு பண்ண மாட்டேன், எப்பவுமே ஆஃப்டர் தான் ஹேர் ஸ்டைல் பண்ணுவேன். லாஸ்ட்டாக மேக்கப் முடிச்சுட்டு ஃபஸ்ட்டில் நான் எப்பயுமே க்ரிம்பிங் ஃபுல்லாக முடிச்சிடுவேன். க்ரிம்பிங் ஃபுல்லாக முடிச்சிட்டாவே ஒரு பாதி ஒர்க் முடிஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ அதனால் எப்போவுமே க்ரிம்பிங் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு மேக்கப் பண்ணும்போது ரொம்ப அழகாக வரும். ஃபினிஷிங் என்னென்னா, மேக்கப் செட் ஆகிறதுக்கு டைம் கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி வந்துட்டு க்ரிம்பிங் பண்ணி வச்சிட்டோன்னா ஹேர் ஸ்டைல் பண்ணுறதுக்குள்ளே மேக்கப் செட் ஆகிடும். ஸோ இந்த கான்செப்டில் தான் நான் ஒர்க் பண்ணுவேன் எப்போவுமே. அதுக்கப்புறம் ஃபைனலாக சாரீ ட்ரை பண்ணிவிட்டு ஜுவல் செட் எல்லாம் போட்டு விட்டுட்டோன்னா கம்ப்ளீட்டடாக ஒர்க் முடிஞ்சிடும். ஸோ ஹீட் ப்ரொடெக்ட் க்ரீம் யூஸ் பண்ணிவிட்டு க்ரிம்பிங் பண்ணிவிட்டு மறுபடியும் ஹீட் ப்ரொடெக்ட் க்ரீம் யூஸ் பண்ணேன். ஏன் அப்படின்னா, அந்த ஹீட் வந்துட்டு ரொம்ப ஓவராக அவங்களோட ஹேர் வந்து ஸ்டேயாக பண்ணும் இல்லையா? ஸோ அது வந்து வேண்டான்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் ஹீட் ப்ரொடெக்ட் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு மறுபடியும் எல்லாம் வந்துட்டு மெஸ்ஸி பண்ணி அப்புறம் ஒரு கிளிப் பண்ணிவிட்டு அப்புறம் ஹை மேக்கப் ஸ்கின் கேர் பண்ணிவிட்டு அப்புறம் ஹை மேக்கப் ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். டோனர், மாய்ஸ்சரைசர், ப்ரைமர் இது போட்டுட்டு அப்புறம் ஹை மேக்கப் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஹை மேக்கப் வந்துட்டு இவங்களோட ட்ரெஸ் ஒரு மாதிரி டார்க் பிங்க்கில் இருந்துச்சு. ஹை மேக்கப்பும் டார்க் பிங்க்கில் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டார்க் பிங்க்கை நான் செலக்ட் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ண ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஏன் இவங்க வந்துட்டு கொஞ்சம் டீப் ஸ்கின் டோனுன்றதுனால கொஞ்சம் டார்க் கலர் வந்து நல்லாயிருக்கும். ஸோ ரொம்ப அழகாக அந்த பிளெண்டிங்கு, அந்த கலரு வந்து பர்ஃபெக்டாக என்ஹான்ஸ் பண்ணி காட்டுற மாதிரி நம்ம வந்து ஒர்க் பண்ணோம். அதுக்கப்புறம் கட் க்ரீஸ் கொடுத்துட்டு கட் க்ரீஸ் மேலே சேம் அதே கலர் எடுத்து லைட்டாக பிளெண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் ஷிம்மர் வந்து போட்டு ஷிம்மர் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் காப்பர் ஷிம்மர் இருந்துச்சு. ஸோ காப்பர் ஷிம்மர் நான் வந்து அப்ளிகேஷன் பண்ணேன். இப்போ உங்களுக்கு ஒரு டிப்ஸ் கொடுக்குறேன். ஷிம்மர்ஸ் வந்து செலக்ட் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக நான் வந்து சொல்கிறேன், அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. அவங்களோட பட்டு சாரியோட கலர் ஒரு சிலரோடது எல்லோ பார்டராக இருக்கும், ஒரு சிலரது சில்வர் பார்டர் ஆட் ஆகிருக்கும், ஒரு சிலரது காப்பர் ஜெரி ஆட் ஆகிருக்கும். அந்த ஜெரி வந்துட்டு என்ன ஷேடில் இருக்குது அந்த ஷேடுக்கு ஏற்ற மாதிரி ஹை லுக் கொடுத்தீங்க, அந்த ஷிம்மர் கலர் கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும். உங்களோட ஹை பார்க்கும்போது மேட்சிங்காக இருக்கும். நீங்கள் வந்துட்டு எல்லோ டோன் கொடுத்துட்டிங்கன்னா நல்லா இருக்காது. அதே மாதிரி ஜுவல்லுமே நீங்கள் மேட்ச் பண்ணிக்கணும். அதுக்கேற்ற மாதிரி ஜுவல்லுமே ரொம்ப எல்லோ ஜுவல்லாக போடாமல் காப்பருக்கு ரிலேட்டடாக அந்த கோல்டு மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப அழகாக இருக்கும். அந்த மாதிரி செலக்ட் பண்ணிங்கன்னா ஈக்குவலாக ஒரே மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நல்ல ஈக்குவல் பிளெண்டிங் ஷிம்மர் கொடுத்தாலும் நான் பிளெண்ட் பண்ணுவேன். நான் யூஸ் பண்ணுற பேலட் வந்துட்டு ஃபார்வர் 52 ஹை ஷேடோ பேலட்டு. ப்ரஷ்ஷுமே நான் வந்துட்டு 2 to 3 ப்ரஷ் தான் நான் யூஸ் பண்ணுவேன். அதுக்கு மேலே நான் வந்து யூஸ் பண்ண மாட்டேன். ப்ரஷஸ் வந்து அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேன் ஹை மேக்கப்புக்கு. ஸோ எனக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கிறது 3 ப்ரஷ், அது மட்டும் நான் யூஸ் பண்ணுவேன். ரொம்ப அழகாக பிளெண்ட் பண்ணிவிட்டு அந்த ஹை மேக்கப்பை ஃபினிஷ் பண்ணிவிட்டு தென் பேஸ் வந்துட்டு நான் மூவ் ஆன் ஆகிட்டேன். பேஸ் இவங்களுக்கு நான் 2 ஷேடு நான் வந்து மிக்ஸ் பண்ணேன். ஒன்று டீப் ஸ்கின் டோன் ஃபார் 52ஓட ஃபவுண்டேஷன். அதுக்கு மேலே எனக்கு வந்து அவங்களோட ஸ்கின் டோன் கொண்டு வர முடியல, அதையும் டார்க்காக கொண்டு வரதுக்கு நான் வந்துட்டு கன்சீலர் கொஞ்சம் ஆட் பண்ணேன். டீப் ஸ்கின் டோனோட கன்சீலர் ஒன்று வச்சுருக்கேன். இலைகள் கன்சீலர் தான் நான் அதில் கொஞ்சம் ஆட் பண்ணேன். அதுக்கப்புறம் க்ரீமில் வந்துட்டு ஒரு பிஞ்ச் ஆஃப் க்ரீம் ஃபவுண்டேஷனும் நான் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன். ஸோ இது மூணுமே நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணும்போது சேமாக அவங்களோட ஸ்கின் டோனுக்கு அப்படியே கொண்டு வர முடிஞ்சுது. அது ரொம்ப அழகாக இருந்துச்சு அவங்களுக்கு. அதுக்கப்புறம் ஹைலைட்டிங் பார்ட் எல்லாமே நான் வந்து ஹைலைட் பண்ணிவிட்ட அப்புறம் அவங்களுக்கு பர்ஃபெக்டாக அழகாக இருந்துச்சு. ஹைப்ரோஸ் இவங்களுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. ஹைப்ரோ வந்து ஃபில் பண்ணும்போது அவங்களுக்கு வந்துட்டு ரொம்ப டார்க்காக பண்ணலைன்னா ரொம்ப லைட் ஷேடு எடுத்து நான் அப்படியே வந்து டச்சப் மட்டும்தான் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் காஜல், இவங்களோட ஹை ரொம்ப அழகாக இருந்துச்சு. இவங்களோட ஹை ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. இவங்களோட ஹை மேக்கப் ரொம்ப அழகாக பண்ணணும்னு நான் பார்த்து தான் பண்ணேன். ஸோ ஹை மேக்கப் வந்துட்டு இவங்களுக்கு பண்ணும்போது கீழேயுமே மேலே அந்த பிங்க் ஷேட் கொடுத்த மாதிரி கீழேயுமே அந்த பிங்க் ஷேட் கொடுத்துருந்தேன். ஸோ ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் கண் வந்துட்டு ஹை வந்துட்டு நம்ம கொஞ்சம் டார்க்காக அழகாக பண்ணிட்டதுனால லிப்ஸ்டிக் வந்து சட்டிலாக போகலான்னு தான் ஐடியாவில் இருந்துச்சு. அதே மாதிரி நான் சட்டிலாக தான் கொடுத்தேன். பட் அவங்களோட லிப்ஸ்டிக் போட்ட மாதிரியே ஒரு ஃபீல் கொடுக்கல அவங்களுக்கு. ஏன்னா டீப் ஸ்கின் டோன் இல்லையா? ஸோ ரொம்ப லைட்டாக இருந்ததுனால ஒரு அதே டோனை இன்னும் டபுள்
கோட் மாதிரி கொடுத்துருந்தேன். அப்போ வந்து கொஞ்சம் பிரைட்டாக தெரிஞ்சுது. லைவாக பார்க்கும்போது பிரைட்டாக தெரிஞ்சுது. பட் வீடியோஸில், ஃபோட்டோஸில் பார்க்கும்போது ஹெவியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. பட் வீடியோவுக்கு தானே அப்படி இருக்குது. நம்ம வந்து ஃபோட்டோக்கு நம்ம லைவாக பார்க்கும்போது அழகாக இருக்குல்ல. ஸோ போதும் அப்படின்னு நினச்சிட்டு நான் வந்துட்டு லைவாக வந்துட்டு இருக்கிற லுக் வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்கும்போது, ரொம்ப பிடிச்சிருக்குக்கா, அழகாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, உங்களுக்கு பிடிச்சா எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து முடிச்சுட்டேன். மஸ்காரா, ஹைலைனர் இவங்களுக்கு ரொம்ப அழகாக கோஆப்ரேட் பண்ணாங்க. ரொம்ப அழகாக அப்ளை பண்ணியாச்சு. பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட்டு மூவ் ஆன். சீக்கிரமாகவே நம்ம இந்த மேக்கப்பும் முடிச்சிட்டோம். இவங்களுக்கு வந்துட்டு ஹேர் ஸ்டைல் எப்படி தெரியுமா பண்ணோம்? ஹேர் ஸ்டைல் வந்துட்டு ஃப்ளவர் அவங்க நிறையா கொடுத்தாங்க. ஃப்ளவர் நிறையா கொடுத்ததுனால இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிற ஹேர் ஸ்டைல் வந்து மல்லிகைப்பூ வச்சு பண்ணுற ஹேர் ஸ்டைல் வந்து செலக்ட் பண்ணியாச்சு. ஸோ அந்த லுக் நான் அவங்கள கேட்குறேன் பிரைடு, உங்களுக்கு எந்த மாதிரி வந்து ஹேர் ஸ்டைல் வேணும், எந்த மாதிரி மேக்கப் வேணும்னு. எனக்கு ஐடியா இல்லைக்கா, நீங்களே பண்ணுங்கள், அழகாக பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஹேர் ஸ்டைலுமே அதே மாதிரி சொன்னதுனால, ஸோ ஈஸியாக நமக்கு என்ன தோணுச்சோ அது நான் அவங்களுக்கு சாரீக்கு ஏற்ற மாதிரி, அவங்க ஜுவல்லுக்கு ஏற்ற மாதிரி, அவங்களோட ஹேரோட லென்த்துக்கு ஏற்ற மாதிரி அது அழகாக பண்ணியாச்சு. ஸோ அது வந்து ரொம்ப ஈஸி தான். நம்ம கையிலே விடும்போதும் நம்ம ஒரு ஆப்ஷன் கரெக்டாக எடுக்கணும் இல்லையா? ரொம்ப சிம்பிளாக பண்ணி விட்டுறக்கூடாது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அழகாக கொடுத்தாச்சு. அவங்கக்கிட்ட நான் எந்த மாதிரி பூ வச்சுருக்கீங்க நான் கேட்டேன். அவங்க வந்து மல்லிகைப்பூ அதிகமாக கொடுத்துருந்தாங்க. அந்த மல்லிகைப்பூக்கு ஏற்ற மாதிரி அழகாக பண்ணியாச்சு. ப்ளஷ், கான்டூர் எல்லாமே போட்டுட்டதுக்கப்புறம் ஃபுல்லாக பேஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஹைலைட்டர் இதில் வந்துட்டு ரொம்ப சூப்பராக இவங்களுக்கு மேட்ச் ஆயிருந்துச்சு. ஹைலைட்டருமே வந்துட்டு பிரைட் ஸ்கின் டோனுக்கு ஒரு ஹைலைட்டர் போடுவேன், டீப் ஸ்கின் டோனுக்கு ஒரு ஹைலைட்டர் போடுவேன். டீப் ஸ்கின் டோனுக்கு ஹைலைட்டர் போடும்போது காப்பராக கோல்டாக வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டால் பெட்டராக இருக்கும். சில்வரில் நீங்கள் மூவ் ஆன் ஆக வேணாம். சில்வர் போட்டிங்கன்னா ரொம்ப அடிக்கிற மாதிரி இருக்கும், ஏதோ வெள்ளையாக பூசி விட்ட மாதிரி இருக்கும். சில்வருக்கு போகாதீங்க. அதே மாதிரி கோல்டுலேயுமே வந்து லைட்டாக டச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் காப்பர் கோல்டு மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும். நான் வந்து ஸோ இந்த மாதிரி தான் ப்ளஷ் அப்ளிகேஷன் லேருந்து எல்லாமே டீப் ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரி நான் மேக்கப் போடுவேன். எனக்கு வந்து டீப் ஸ்கின் டோன் தான் அதிகமாக வருவாங்க. நான் வில்லேஜ் பக்கம் இருக்கிறதுனால எனக்கு வர்ற கிளைண்ட் எல்லாமே அதிகபட்சம் டீப் ஸ்கின் டோனில் இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நான் டீப் ஸ்கின் டோனுக்கு மேக்கப் போட்டு ரொம்ப பழகிட்டா அது ரொம்ப அழகாகவும் வரும். அதனால் என்கிட்ட பயப்படாமல் ஆர்டர்ஸ் வரும் டீப் ஸ்கின் டோனில் இருக்கிறவங்களுக்கு. எவ்வளோ டீப் ஸ்கின் டோன் இருந்தாலுமே அந்த ஸ்டோனை நான் கரெக்டாக கொண்டு வந்துடுவேன். எல்லாமே பிளெண்ட் பண்ணி கரெக்டாக கொண்டு வந்துடுவேன். ஸோ அதனாலேயே யாரும் பயப்பட மாட்டாங்க. இவங்க அழகாக பண்ணுவாங்க அப்படின்னு கான்ஃபிடென்ட் இருக்கும். ஸோ உங்களுக்கும் ப்ரைடு வந்து நீங்களும் வந்து டீப் ஸ்கின் டோன் ப்ரைடாக இருந்தீங்கன்னா பயப்படாமல் என்கிட்ட அந்த ஆர்டரை கொடுங்க. நான் கண்டிப்பாக நல்லா பண்ணி கொடுப்பேன். அண்டு லிப்ஸ்டிக் பாருங்கள், நான் வந்து ஃபஸ்ட்டு லைட் ஷேட் போட்டுட்டேன். ஸோ இது வந்து எனாஃப்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். பட் இது வந்துட்டு அவங்களுக்கு சரியாக தெரியாததுனால அகெயின் நான் ஒரு கோட் கொடுக்கும்போது ஸோ பெட்டராக வந்து இருந்துச்சு. அதுக்கப்புறம் லைன் க்ரியேட் பண்ணி பர்ஃபெக்டாக அந்த லிப்ஸ்டிக் ஷேட் கரெக்டாக கொண்டு வந்துட்டேன். லிப்ஸ்டிக்குமே அவங்களுக்கு அழகாக இருந்துச்சு. அந்த சாரிக்கு மேட்சிங்காக இருந்தது. ஃபைனல் லுக் பார்க்காம போயிடாதீங்க. ஃபுல்லாக இருந்து ஃபைனல் லுக் பாருங்கள். அப்போ உங்களுக்கு தெரியும் இது பர்ஃபெக்டாக இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. மேக்கப் போடும்போது ரொம்ப ஹெவியாக இருக்கிற மாதிரி ஃபீல் எல்லாருக்குமே இருக்கும். போடுறவங்க எங்களுக்கும் இருக்கும், பார்க்குற அவங்களுக்கும் இருக்கும், ப்ரைடுக்கும் இருக்கும். ஸோ எல்லாருக்குமே ஒரு மாதிரி ஹெவியாக இருக்கே மேக்கப் அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் ஒரு 1/2 ஹவருக்கு அப்புறம் ஸ்கின்னுக்குள்ளே செட் ஆகிட்ட அப்புறம் அந்த லுக் பாருங்கள், பர்ஃபெக்டடா அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் சொல்லிகிட்ருக்கேன். ஸோ ரொம்ப அழகாக அந்த ஒர்க் வந்து பண்ணி முடிச்சாச்சு பாருங்கள். அப்புறம் செட்டிங் ஸ்ப்ரே கொடுத்து அவங்களோட அந்த ஜொலிப்பு மினுமினுப்பு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி தாங்க ஹேர் ஸ்டைல் பண்ணோம். ஹேர் ஸ்டைலோட ஃபுல் வீடியோ நான் எடுக்கலை. ஸோ ஹேர் ஸ்டைலோட ஃபுல் லுக் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ஒரு வீடியோ எடுத்திருக்கேன். ஸோ எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரொம்ப அழகாக வந்துருந்துச்சு உங்களுக்கு ஹேர் ஸ்டைல் கூட. ஷார்ட் ஹேர் தான், பட் நான் ஜெவரி வச்சுருந்தேன் இல்லையா, அந்த எக்ஸ்டென்ஷன் வச்சு நான் அழகாக வந்து அந்த லுக்கை கொண்டு வந்துட்டேன். ஸோ இது நார்மல் லுக்லேயுமே கொண்டு வர முடியும். அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் கர்ல், இது எல்லாருமே லைக் பண்ணுற ஒரு விஷயம். அதே மாதிரி இவங்க ஹேர் ஸ்டைல் வந்துட்டு வடு எடுக்கணுமா எடுக்கக்கூடாதான்னு வந்து கேட்டுட்டு இருக்கும்போது இவங்க எப்படி வேணால் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. அது எனக்கு எப்படின்னா சைடு வடு எடுத்து பார்த்தேன், நல்லா இல்லை. ஸோ ஃபுல்லாக அப்படியே வடு இல்லாமல் எடுத்துட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி பண்ணேன். நெத்திச்சுட்டி வச்சுட்டு அவங்களுக்கு பொட்டு வச்ச அப்புறம் ஃபைனல் லுக் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்காங்க. ஜுவல் போட்டு சாரி வியர் பண்ணி அதோட ஃபுல் லுக் பாருங்கள்,
ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ மேலே வந்து ஃப்ளவர் பின் பண்ணிவிட்டு ஃப்ளவர் வந்துட்டு ஸ்டே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிவிட்டு, இன்னும் அங்கே ஏதாச்சும் லூஸாக இருந்துச்சுன்னா அதுக்கும் பின் செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மூவ் பண்ணிங்க அப்படின்னா பாருங்கள் எவ்வளோ அழகாக இருப்பாங்க அந்த ஃபைனல் லுக்கில். அதுக்கப்புறம் இப்போ பாருங்கள் பர்ஃபெக்டாக இருக்கா. அவங்களோட ஸ்கின் பாருங்கள், நெக்கோட ஸ்கின்னுக்கும் ஹேண்டோட ஸ்கின்னுக்கும் ஃபேஸோட ஸ்கின்னுக்கும் அப்படியே ரிலேட்டட் ஆகும். ஸோ அந்த மாதிரி தான் ரிலேட் பண்ணி ஒர்க் பண்ணணும். மெஸ்ஸியாக ஃபேஸ் மட்டும் பிரைட்டாக, நெக்கு வந்து வேறு கலர் அந்த மாதிரி இருக்கவே கூடாது. மேக்கப்பில் அது ரொம்ப முக்கியம். அவ்வளோதான், ஃபைனலாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. மேக்கப் ஒர்க் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட் எனக்கு கண்டிப்பாக ஹாப்பி கொடுக்கும். ஃபைனல் லுக் இந்த மாதிரி தான் இவங்களோட ஸ்கின் இப்படி தான் ஃபைனல் லுக் இந்த மாதிரி ஆச்சு. ஸோ அழகாக இருக்காங்களே என்னோடய ப்ரைடல். டீப் ஸ்கின் டோன் ப்ரைடல்னே சொல்ல முடியாதுல்ல, பர்ஃபெக்டாக அழகாக மாறிட்டாங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்கிறவங்களுக்கு. அண்டு இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸோட ஃபுல் ஒர்க்கை பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.